வணக்கம் அன்பான மேசராசி நேயர்களுக்கு ஜூலை மாத ராசி பலன் செவ்வாய்க்கிழமையில் ராசிநாதன் பஞ்சமஸ்தானத்திலே பலம் பெற்ற அற்புதமாக இந்த செவ்வாய்க்கிழமையில் உங்களுடைய ராசிநாதனுடைய நாளிலே இந்த மாதம் என்பது பிறக்க இருக்கின்றது. இந்த மாதங்களிலே மேச ராசிக்கார நேயர்களுக்கு மேச ராசி என்று சொல்கின்ற பொழுது இது தலையாய ராசி, முதல் ராசி என்று சொல்லக்கூடிய இந்த ராசியிலே இது ஒரு நெருப்பு ராசி, காற்று ராசி என்று சொல்லக்கூடிய சர ராசியிலே முதல் திரிகோணம் என்று சொல்லக்கூடிய இந்த ராசியிலே பிறந்த ராசிக்கார நேயர்களுக்கு வேகம், விவேகம், நீதி, நேர்மை கட்டுப்பட்டு இருக்கக்கூடிய அற்புதமான சுறுசுறுப்பு, வேகமாகவும் உயர்ந்த பதவிகளிலேயும் இருக்கக்கூடியவர்கள். இந்த ராசியிலேயே இருக்கக்கூடிய நட்சத்திரம் கேது பகவானுடைய நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரம், பரணி நட்சத்திரம், கீர்த்திகை நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய 3 நட்சத்திரங்களும் 9 நட்சத்திர பாதங்களை அடங்கிய இந்த மேசராசிக்கார நேயர்களுக்கு இந்த ஜூலை மாதங்களிலே உங்களுக்கு 1/7/2025 செவ்வாய்க்கிழமையில் பிறக்க இருக்கின்ற மாதங்களிலே மேசராசியை பொறுத்தவரையில் ராசிநாதன் பஞ்சமசானத்திலே இருந்து இருக்கின்ற ஒரு அற்புதமான திரிகோணத்திலே இருக்கின்றதும், 4ஆம் இடத்ததிபதி 5ஆம் இடத்திலே இங்கே செவ்வாயும் சந்திரனும் சேர்ந்து கேது பகவான் இருக்கின்றதும், 11ஆம் இடத்திலே 11ஆம் இடத்ததிபதி 12ஆம் இடத்திலே இருந்தாலும் நல்லதொரு மாற்றத்தை கொடுக்க போகின்ற ஒரு அமைப்பு. 2ஆம் இடத்திலே 2 ஏழுக்குடையவர் என்று சொல்லக்கூடியவர் 2ஆம் இடத்தில் இருந்து உங்களுடைய அஷ்டமஸ்தானத்தை சுக்கிர பகவானும் செவ்வாய் பகவானும் பார்க்கின்ற இந்த மாங்கல்ய பலம் பெறுகின்ற ஒரு அற்புதத்தை இந்த மாதங்களிலே உங்களுக்கு கிடைக்கின்றது. இதனால் வரையில் கல்யாண வைபோகங்கள், குடும்பஸ்தானங்கள் பலமிழந்த நிலைமையில் இருந்து கொண்டிருந்த நேயர்களுக்கு இந்த மாதங்களிலே குடும்பஸ்தானம் பலமாக இருக்கின்றது. 7ஆம் இடம் பலமாக இருக்கின்றது, ஆட்சி வடிவிலே இருக்கின்றது, எதிர்பார்த்த பொருளாதாரங்கள் கிடைக்க இருக்கின்றது. ராசிநாதன் கேந்திர ஸ்தானங்களிலே பலம் பெற்று அவருடைய பார்வை 4ஆம் பார்வையாக 8ஆம் இடத்தை பார்வை செய்கின்றது. 7ஆம் பார்வை என்று சொல்கின்ற பொழுது 11ஆம் இடத்தை உங்களுக்கு பார்க்கின்றது. 8ஆம் பார்வை 12ஆம் இடத்திலே பார்க்கின்ற பொழுது இங்கே 8ஆம் இடத்திலே தொழில்களிலே இருக்கின்றவர்கள் சற்று கவனமாக செல்லக்கூடிய ஒரு அமைப்பு. செவ்வாய் பகவான் கேந்திர ஸ்தானங்களிலே பலம் பெற்று இருக்கின்ற காரணத்தினாலே நல்லதொரு மாற்றத்தை கொடுப்பார். ஆனாலும் இங்கே குருவின் பார்வையும் உங்களுக்கு 11ஆம் இடத்தை பார்க்கின்றது. இங்கே ராகு பகவான் இருக்கின்றது. பொருளாதாரத்திலே உன்னத உயர்வுகளையும், போகக்காரகன் என்று சொல்லக்கூடிய ராகு பகவான் எதை பிரமாண்டமாக செய்யக்கூடியவரும், கேது பகவான் எதை சுருக்கக்கூடியவரும், ஞானக்காரகன் என்று சொல்லக்கூடியவர் சந்திரன் செவ்வாய் கேது என்று சொல்லக்கூடிய 3 கிரகங்கள் உங்களுடைய 5ஆம் இடத்திலே இருக்கின்றது. 12ஆம் இடத்திலே சனி பகவானும், 2ஆம் இடத்திலே மேசராசிக்கு 2ஆம் இடத்திலே சுக்கிர பகவான், 3ஆம் இடத்திலே குரு பகவான், சூரிய பகவானும் இருக்கின்றது. மாதத்தில் பிற்பகுதியில் இந்த சூரிய பகவான் உங்களுக்கு அவர் இங்கே இந்த மாதத்தை பொறுத்தவரையில் மாதத்தில் பிற்பகுதியில் அவர் உங்களுடைய 4ஆம் இடத்திலே சூரிய பகவான் இருக்கப் போகின்றார். ஆனாலும் 5 குறைவர் 3ஆம் இடத்திலே முயற்சி ஸ்தானத்திலிருந்து 9ஆம் இடத்தை பார்க்கின்றார். இங்கே பெரியவர்களின் உயர்வுகள், பெரிய மனிதர்களின் தொடர்புகள் கிடைக்கப்பெறுகின்றது. மதிப்பு மரியாதை அந்தஸ்துக்கு குறைவில்லை என்று சொல்லக்கூடிய ஒரு அளவிற்கு, கௌரவத்திற்கு ஒரு அந்தஸ்து இல்லாத, பங்கமில்லாத ஒரு அற்புதத்தை இந்த மாதங்களிலே உங்களுக்கு கொடுக்கின்றது. பொருளாதாரத்திலே நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்றது. 2ஆம் இடத்திலே 2ஆம் இடத்ததிபதி ஆட்சி பலம் பெற்று இருக்கின்றார். அந்த காரணத்தினாலே குடும்பம் அமையாத நேயர்களுக்கு குடும்பம் அமைகின்றது, வரன் அமையாத நேயர்களுக்கு வரன் அமைகின்றது. 11ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கின்றது. உங்களுடைய 7ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கின்ற காரணத்தினாலும் 2 குடையவரும் பலம் பெற்று இந்த காலகட்டத்தில் வரன் அமையாத நேயர்களுக்கு வரன் கிடைக்கின்றது. குழந்தை பாக்கியம் இல்லாத நேயர்களுக்கும் குழந்தை பாக்கியம் பெறுகின்ற ஒரு அமைப்பு. உங்களுடைய ஆசை அபிலாஷைகள் நிறைவேற்றுகின்ற ஒரு அற்புதத்தை போகக்காரகன் ராகு பகவானை குரு பகவான் பார்க்கின்ற ஒரு அமைப்பு. மேசராசியை பொறுத்தவரையில் 3ஆம் இடத்திலே 5 குடையவர் சூரிய பகவானும் குரு பகவானும் அமைய பெற்று, 4ஆம் இடத்திலே 3 குடையவர் 6 குடையவர் திரிகோணத்திலே பலம் பெற்று அவருடைய பார்வை உங்களுடைய 10ஆம் இடத்தை பார்வை செய்கின்றது. தொழில் ஸ்தானங்களிலே நல்லதொரு மாற்றத்தையும் உயர்வுகளையும் திருப்திகளையும் கொடுக்கின்ற ஒரு அற்புதத்தை 3 6 குடையவர் 4ஆம் இடத்திலே கேந்திர ஸ்தானங்களிலே பலம் பெற்று 10ஆம் இடத்தை பார்க்கின்ற பொழுது 6 10 தொடர்பு வருகின்ற நல்லதொரு மாற்றத்தை 6 10 என்று சொல்லக்கூடிய போது வேலை கிடைக்காதவர்களுக்கும் வேலை கிடைக்கின்றது. வம்பு வழக்கு கோர்ட்டு கேசுகளிலே ஒரு தீர்வுகளை கொடுக்கின்றது. 3 6 குடையவர் மருட்சி சாணாதிபதி திரிகோணத்திலே 4ஆம் இடத்திலே கேந்திர ஸ்தானங்களிலே பலம் பெற்று உங்களுடைய 10ஆம் இடத்தை பார்வை செய்கின்ற காரணத்தினாலே தொழில் வேலைகளிலே நல்லதொரு மாற்றத்தை கொடுக்க போகின்ற ஒரு அமைப்பு மேசராசிக்கார நேயர்களுக்கு இந்த ஜூலை மாதங்களிலே இருக்கின்றது. தனவாக்க குடும்பஸ்தானம், நேத்திரஸ்தானம், கண்ணை பற்றி குறிக்கக்கூடிய ஸ்தானம், குடும்பஸ்தானம் பலமாக குடும்பம் அமையாத நேயர்களுக்கு குடும்பம் அமைய பெறுகின்றது. கணவன் மனைவிகளுக்குள்ளே கருத்து வேறுபாடு இருக்கின்றவர்களுக்கு கண்டிப்பாக நீங்கி நல்லதொரு சுபபோகமான வாழ்க்கை உயர்வுகளையும் பொருளாதார
உயர்வுகளையும் கொடுக்க போகின்ற ஒரு அமைப்பு இந்த மாதங்களிலே உங்களுக்கு இருக்கின்றது. 8 ராசிநாதனும் திரிகோணத்திலே பலம் பெற்று அவர் 8ஆம் இடத்தை பார்க்கின்ற பொழுது வெளிநாடு வெளியூர் செல்லக்கூடிய ஒரு அமைப்பு. வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் இருந்தாலும் அதிலே கண்டிப்பாக கேதுவுடன் இருந்து சந்திரன் செவ்வாய் கேது 3 கிரகங்களின் சேர்க்கை செவ்வாய் பகவானுடன் தொடர்பு இருக்கின்றது என்பது பஞ்சமஸ்தானத்திலே பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலே குலதெய்வங்களின் அருள் கிடைக்கின்றது. குலதெய்வங்களின் அருள் கிடைக்காதவர்களுக்கு அருள் கிடைக்கப் பெறுகின்றது. ராசிநாதன் 5ஆம் இடத்திலே இருந்து குழந்தை பாக்கியம் இல்லாத நேர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கப் பெறுகின்ற ஒரு அற்புதத்தை உங்களுக்கு ராசிநாதன் 5ஆம் இடத்தில் இருந்து 11ஆம் இடத்தை பார்வை செய்கின்றார். அவர் விரயஸ்தானத்தையும் பார்க்கின்றார். வெளிநாடு வெளியூர் செல்லக்கூடிய ஒரு சில நல்லதொரு மாற்றத்தை மேசராசிக்கார நேர்களுக்கு இந்த ஜூலை மாதங்களிலே கிரகங்களில் சஞ்சாரம் என்பது கொடுக்கப் போகின்றது. பூர்வ புண்ணியதான புத்திர சனாதிபதி அவர் 3ஆம் இடத்திலிருந்து 3ஆம் இடத்ததிபதி திரிகோணத்திலே பலம் பெற்று 10ஆம் இடத்தை பார்வை செய்கின்றது என்பது தொழில் வேலைகளிலே ஒரு உயர்வுகளை கொடுக்கப் போகின்ற ஒரு அற்புதத்தை இந்த மாதங்களிலே நீங்கள் பெறுகின்றீர்கள். இதனால் வரையில் ராசிநாதன் 4ஆம் இடத்திலிருந்து நீச்சமாக இருந்தது. வீடு சம்பந்தப்பட்ட மண் வாகனம் சம்பந்தப்பட்ட பூமி காரகன் என்று சொல்லக்கூடிய ஒரு மாங்கல்ய காரகன் நீச்சமாக இருந்தது. எதிர்பார்த்த திருப்தி இல்லாத அமைப்பு, தேவையில்லாத வீடு வாகனங்களிலே தாய்மார்களுக்கு மருத்துவ செலவுகள் செய்து கொண்டிருப்பீர்கள். அந்த தடை தாமதம் ஏமாற்றமெல்லாம் விலகி போய் இனி வருகின்ற நாட்களிலே உங்களுக்கு திரிகோணத்திலே ராசிநாதன் பலமாக இருந்து அவர் 11ஆம் இடத்தை பார்வை செய்கின்ற ஒரு அற்புதம் என்பதும் 8ஆம் இடத்தையும் பார்க்கின்ற ஒரு அற்புதத்தையும் இந்த ராசிநாதன் பார்க்கின்றது. இந்த 8ஆம் இடத்தை சுக்கிர பகவானுடைய பார்வையும் 8ஆம் இடத்தை பார்க்கின்ற இந்த அமைப்பு இதிலே ஒரு சிலருக்கும் மாங்கல்யம் தடை தாமதம் இருந்தவர்களுக்கும் இந்த மாதங்களிலே அந்த தடை நீங்கி கல்யாண சுவிட்சத்தையும் வெளிச்சத்தையும் பெறுகின்ற ஒரு அற்புதத்தை நீங்கள் பெறுகின்ற ஒரு அமைப்பு மேசராசிக்கார நேயர்களுக்கு இருக்கின்றது. எடுக்கின்ற காரியங்கள் சிறுதூர பயணங்களிலே வெற்றிகளை பெறுகின்றீர்கள். குருவின் பார்வை 7ஆம் இடத்திலே விழுகின்றது என்பது கூட்டு தொழில்களிலே இருக்கின்றவர்களுக்கு இந்த ஏழாம் இடம் என்று சொல்லக்கூடிய துலாம் ராசி, இந்த ராசி தொழில்களை பற்றி சொல்லக்கூடிய சனி பகவான் இங்கே உச்சம் பெறுகின்ற இந்த ராசியிலே தொழில்களிலே இருக்கக்கூடியவர்களுக்கும் நல்லதொரு மாற்றத்தையும் கொடுக்க போகின்ற ஒரு அமைப்பு. 8ஆம் இடத்திலே பயம் தடை தாமதம் ஏமாற்றம் இல்லாத இருந்தவர்களுக்கும் இந்த மாதங்களில் ஒரு சூழ்ச்சியத்தையும் வெளிச்சத்தையும் வம்பு வழக்கு இல்லாத ஒரு அற்புதத்தை கொடுக்க போகின்ற ஒரு அமைப்பு. 11ஆம் இடத்தை காரகன் பார்க்கின்ற ஒரு அற்புதத்தை நீங்கள் பெறுகின்ற ஒரு அமைப்பு மட்டுமல்ல, அங்கே ராகு பகவானும் குரு பகவானும் ஒன்றுக்கொன்று நட்சத்திர பரிவர்த்தனையிலேயே செல்கின்ற ஒரு அமைப்பு இருக்கின்ற காரணத்தினாலே மேசராசியை பொறுத்தவரையில் இந்த மாதங்களிலே குடும்பம் அமையாதவர்களுக்கு குடும்பம் அமைந்து கல்யாண வைபவங்கள் பேச்சுவார்த்தையிலே தடைப்பட்டு இருந்தவர்களுக்கு தடை நீங்கி சுகபோகமான முடிவுகளை கொடுக்க போகின்ற ஒரு அற்புதம். எதிர்பார்ப்புகள் நீங்குகின்ற உங்களுடைய ஆசைகளை பூர்த்தி செய்ய போகின்ற ஒரு அமைப்பு இருக்கின்றது. நாளுக்குடையவர் 5ஆம் இடத்திலேயே பலம் பெற்று இருந்து அவர் 11ஆம் இடத்தை பார்க்கின்ற பொழுது கண்டிப்பாக தாய்மார்களின் அற்புதமான உயர்வுகள் கிடைக்கின்றது மட்டுமல்ல, இங்கே செவ்வாய் பகவானும் சந்திர பகவானும் சேர்ந்து இங்கே இருக்கின்றது. கேது பகவானும் சேர்ந்து இருக்கின்ற பொழுது வீடு வாகனம் சொத்து சுகங்களிலே வம்பு வழக்குகள் கோர்ட்டு கேசுகள் உள்ளவர்களுக்கு முடிவுகளை பெறுகின்றது. சுபபோகமான நல்லதொரு மாற்றத்தை கொடுக்க போகின்ற இந்த 3 கிரகங்கள் செவ்வாய் சந்திரன் கேது ராகு பகவானும் 11ஆம் இடத்தில் இருந்து குரு பகவானுடைய பார்வையும் பரிபூர்ணமாக உங்களுடைய மேச ராசிக்கு பஞ்சமாதிபதி சேர்ந்து பார்க்கின்ற பார்வையிலே நல்லதொரு மாற்றத்தையும் கொடுக்கின்ற ஒரு அமைப்பு. எதிர்பார்ப்புகள் பொருளாதார உயர்வுகள் முன்னேற்றத்தை கொடுக்கின்ற ஒரு அமைப்பு மேசராசிக்கார நேயர்களுக்கு கொடுக்கின்ற ஒரு வகை. இராணுவ சம்பந்தப்பட்ட ஆர்மி துறையிலே இருக்கின்றவர்கள், காவல்துறையிலே துப்பறியும் துறையிலே இருக்கக்கூடியவர்களுக்கும் மிகவும் நுண்ணறிவுகளிலே உயர்தரமான சிந்திக்கக்கூடியவர்களுக்கும் வேகம் விவேகம் நீதி சத்தியத்திற்கு கட்டுப்பட்டு இருக்கக்கூடிய அற்புதமான இந்த மேசராசிக்கார நேயர்களுக்கு இந்த மாதங்களிலே ஜூலை மாதங்களிலே ஒரு அற்புதமான சுபபோகமான குடும்பஸ்தானம் முயற்சிக்கின்ற காரியங்கள் வெற்றியடைகின்றது. தாய்மார்களின் வீடு வாகன சொத்து சுகங்களிலே நல்லதொரு மாற்றத்தை அவர் திரிகோணத்திலே இருக்கின்றது. முயற்சி சாணாதிபதி என்று சொல்லக்கூடியவர் 4ஆம் இடத்திலே இருந்து உங்களுடைய 10ஆம் இடத்தை பார்க்கின்ற போது தொழில்களுக்காக வேலைகளுக்காக விடவிட்டும் இடம் நகரக்கூடியவர்களுக்கும் அற்புதமான உயர்வுகளை. துலாம் ராசியை குரு பகவான் 7ஆம் இடத்தை பார்க்கின்றது. கணவன் மனைவிகளுக்குள்ளே கருத்து வேறுபாடு நீங்கி நல்லதொரு மாற்றத்தை கொடுக்க போகின்றது. வரணம் அமையாத நேர்களுக்கு வரணம் அமைகின்றது. உங்களுடைய 5ஆம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடிய ஸ்தானத்திலே சந்திர பகவான் இருக்கின்றதும் 5ஆம் இடத்ததிபதி 5க்கு 11ஆம் இடத்திலே இருக்கின்ற காரணத்தினால குழந்தை பாக்கியங்கள் இல்லாதவர்களுக்கும் கண்டிப்பாக இந்த மாதங்களிலே குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கு ஒரு அற்புதமான அரிய வாய்ப்புகள் இருக்கின்ற ஒரு மாதமாக மேசராசிக்கார நேயர்களுக்கு வரன் கிடைக்காதவர்களுக்கு வரன் அமைய பெறுகின்றது. வெளிநாடு வெளியூர் சென்று படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கும் படிக்கின்ற ஒரு அமைப்பு. முயற்சி சாணாதிபதி 4ஆம் இடத்திலே இருந்து 10ஆம் இடத்தை பார்க்கின்ற பொழுது உயர் படிப்புகளுக்காக செல்லக்கூடிய குழந்தைகளுக்கும் இந்த மாதங்களிலே கண்டிப்பாக உங்களுக்கு
அந்த இடங்களுக்கு சீட்டு கிடைத்து நீங்கள் படிக்கக்கூடிய வாய்ப்புகளை பெறுகின்றீர்கள். குரு பகவான் பலம் பெற்று 3ஆம் இடத்திலே மறைந்தாலும் நிறைந்த பலனை தருகின்ற ஒரு அற்புதங்களிலே பரிவர்த்தனை யோகங்கள் என்பது பலமாக உங்களுக்கு 11ஆம் இடத்திலே நீங்கள் எதிர்பார்க்கின்ற ஆசைகள் நிறைவேறப் பெறுகின்றது. மூத்த சகோதரர்களால் உங்களுக்கு உயர்வுகளையும் வாரி வழங்குகின்ற ஒரு அற்புதத்தை இந்த மாதங்களிலே மேச ராசியை பொறுத்தவரையில் எதையும் சரியாகவும் நேர்த்தியாகவும் செய்யக்கூடிய அற்புதத்தை இந்த காற்று தீயை போல பரவக்கூடிய சரராசியிலே பிறந்தவர்கள் நீதி நேர்மை சத்தியத்திற்கு கட்டுப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு ராசி என்று சொல்லக்கூடிய ராசி. இந்த ராசியிலே உள்ள மேசராசிக்கார நேர்களுக்கு நவகிரக நாயர்கள் 2ஆம் இடத்திலே சுக்கிர பகவான் இருக்கின்றது. 3ஆம் இடத்திலே குருவின் அனுக்கிரகமும் பஞ்சமாதிபதி அமைய பெற்றும் 4ஆம் இடத்திலே 3 ஆறுக்குடையவர் புதன் பகவான் 10ஆம் இடத்தை இங்கு உயர் கல்விகளுக்கு செல்லக்கூடியவர்களுக்கும் வம்பு வழக்குகளிலே சீட்டு கிடைக்காதவர்களுக்கும் கண்டிப்பாக சீட்டு கிடைத்து நல்லதொரு மாற்றத்தையும் கொடுக்க போகின்றது. உங்களுக்கு 4 கூட ஒரு திரைக்கூடத்திலே பலம் பெற்றிருக்கின்ற வீடு வாசல் சொத்து சுகங்களிலே உயர்வுகளையும் வெற்றிகளையும் பெறுகின்ற ஒரு அற்புதத்தை மேசராசிக்கார நேயர்களுக்கு இந்த ஜூலை மாத ராசி பலன் கண்டிப்பாக உங்களுக்கு உயர்தரமான வாக்கு சாணங்களிலே உயர்வுகளை கொடுக்க போகின்றது. குடும்ப சாணங்கள் பலமாகவும் அமைய பெறுகின்ற உங்களுடைய பாக்கியாதிபதி என்று சொல்லக்கூடிய 9ஆம் இடத்தை 5ஆம் இடத்ததிபதியும் குரு பகவானும் சேர்ந்து 9ஆம் இடத்தை பார்வை செய்கின்ற பொழுது இங்கே ஒரு சிலருக்கு கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட பதவிகள் கிடைக்கப் பெறுகின்றது. இடமாற்றங்களிலே வெற்றிகளையும் உயர்வுகளையும் பொருளாதார நல்லதொரு மாற்றத்தை கொடுக்க போகின்ற ஒரு மாதம் என்பது ஜூலை மாதம் என்பது மேச ராசிக்கார நேயர்களுக்கு பிறக்க இருக்கின்ற செவ்வாய்க்கிழமை உங்களுக்கு ராசிநாதனுடைய நாளிலே பவனி வருகின்ற இந்த ராசி பலன் என்பது கோச்சார ராசி பலன் என்பது உங்களுடைய தசாபுத்திகள் கேந்திர ஸ்தானங்களிலே பலம் பெற்றும் இருக்குமானால் கண்டிப்பாக உங்களுக்கு உயர்தரமான உயர்வுகளை கொடுக்கின்ற ஒரு ராசி பலனாக இந்த ஜூலை மாதம் என்பது பிறக்க இருக்கின்றது. நேயர்களே, நன்றி, வணக்கம். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்யுமாறு லைக் செய்யுமாறு மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.